தமிழ் நெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹவுஸ் டூர். நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண நினச்சிட்டே இருந்தேன். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீடியோ அதுக்கு சிக்கிடுச்சு. ஸோ இந்த வீட்டோட ஹவுஸ் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடு இப்போ பிராண்ட் நியூவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் அவங்க குடியேற கூட இல்லை. ஸோ அந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ரீமியமாக அந்த வீடு கட்டியிருக்காங்க, எவ்வளோ நல்லா இருந்தது இந்த வீடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ், ஓனர் வந்து என்ன சொல்கிறாரு, அவரையும் நம்ம ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், அவர் என்ன ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்க்கிங். ஸோ இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாகவே கட்டியிருக்காரு அவர். இப்போது 2 கார் வந்து ரொம்ப தாராளமாக நிறுத்துகிற மாதிரியான டபுள் பார்க்கிங் தான் இது. ஸோ அந்த வாசப்படிக்கு வந்து 2 சைடுமே வந்து 2 பெரிய கார் நிறுத்திக்கலாம். நாங்கள் நிறுத்தியே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து 24x16 அப்படின்னு நினைக்கிறேன் இதோட சைஸு. ஸோ இது வந்து 40x50 நார்த் ஃபேஸிங் பிளாட்டு. இதில் வந்து 4 பிஹெச்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கீழே 2 பிஹெச்கே, மேலே வந்து 2 பெட்ரூம். ஸோ இந்த பிளாட்டில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து நம்ம 3.5 feet வந்து செட் பேக் கொடுத்துருக்குறோம். அதே சமயம் லெஃப்ட் சைடில் வந்து 2.5 feet வந்து நம்ம செட் பேக் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் 4 பிஹெச்கே கட்டது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்லாவே கட்டி கொடுத்துருக்காரு அந்த பில்டர். ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா டபுள் டோர் போட்டிருக்காங்க. இது வந்து பர்மா டீக்கில் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டபுள் டோரில் மெயின் டோர் போடுறது தான் வந்து பழக்கம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் டபுள் டோர் போட்டிருக்காங்க. ஹாலோட சைஸ் வந்து 24x18. எக்ஸ்ட்ரா ஹை சீலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸோட கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு காமன் பாத்ரூம், பெட்ரூம், பூஜா ரூம், அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம். 2 பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ வெரி சர்ப்ரைசிங் திங், எல்லா பெட்ரூமே வந்து ஒரு நல்ல சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த வீடு கன்ஸ்ட்ரக்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய வென்டிலேஷன் அண்ட் ஏர் வரணும் அப்படிங்கிறதுக்காக 2 சைடுமே வந்து நல்ல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் சைஸ் ஜன்னல். இதெல்லாமே பில்டரோட ஐடியா தான். இப்போ ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து பார்த்தார்ல, அவர் தான் ஓனர். ஸோ ஹால் உடைய டைல்ஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அந்த டைல்ஸ் எல்லாமே கஜாரியாவில் வாங்கினது தான். அந்த டைல் மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிளாசி டைல். அதுக்கு மட்டுமே கொஞ்சம் நிறைய செலவாயிருக்கு. ஸோ இது கிச்சன் 11x11 சைஸு. ஸோ நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து ஸ்லாப் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஃபுல் இன்டீரியர் பண்ணியாச்சு. ஃபேபர் சிம்னி இருக்குது அதில். அந்த சிம்னியை வந்து டச் கூட பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் கையை வந்து அது முன்னாடி நீட்டினீங்களாலே அது ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ இந்த கலர், இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஸோ இன்டீரியர்ஸும் வந்து இவர் வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டார். ஒரு 15-20 டேஸில் வந்து இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலாக பில்டர் கிட்ட பண்ணல. ஃபுல் சைஸ் டோர்ஸ் மேலேயும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி கிச்சனுக்கு வெளியே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூசபிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 2 feet வித்தில். ஸோ வீட்டை சுற்றியுமே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து எம்டி ஏரியா அப்படிங்கிறதுனால நல்லா இப்போ காற்று வருது. ஸோ இதுதான் கவுண்டர் டாப். இதுவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரானைட்டில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து காமன் பாத்ரூம். எல்லா டோர்ஸுமே வுடன் டோர்ஸ் தான், மெயின் டோர்ஸ். எல்லா பாத்ரூம்லேயே வந்து ஃப்ளோர் டு சீலிங் டைல்ஸ் இருக்குது.
அதுவும் ஹை குவாலிட்டி ப்ரீமியம் கிளாசி டைல்ஸ் ஃப்ரம் கஜாரியா. எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து ஜாக்வார் இல்லை டோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஷவர்ஸுமே ரெயின் ஷவர்ஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். இது வந்து கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம். இது அட்டாச்ட் கிடையாது, காமன் பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பெட்ரூம். இது ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு லைஃப் சைஸ் மிரரும் இருக்குங்க. இந்த டைல்ஸுமே ப்ரீமியம் குவாலிட்டி கஜாரியா டைல்ஸ் தான். ஆனால் ஹாலில் இருக்கிறது மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நெக்ஸ்ட் குவாலிட்டி. அது இது பூஜா ரூம். இதில் வந்து தசாவதாரம் செட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் டபுள் டோர் தான் நம்ம ஊர் வழக்கப்படி. பூஜா ரூமோட சைஸ் வந்து 7x4. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல சைஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பின்னாடி வென்டிலேஷனுக்காக தனியாக ஒரு ஜன்னலை கொடுத்துருக்கோம். இது கீழே இருக்கிற இன்னொரு பெட்ரூம், ரோட் சைட் ஃபேஸிங் பெட்ரூம் வித் அட்டாச்ட் டாய்லெட் அண்ட் பாத்ரூம். இதுவும் 13x11 சைஸ். ஃபுல்லாக நம்ம வந்து இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ரூம்லேயும் ஒரே மாதிரியான இன்டீரியர்ஸ் தான். சீனியர் சிட்டிசன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஹெல்த் ஃபாசட், ஹேண்டில்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் மாடிப்படி கீழே இப்போதைக்கு இதெல்லாம் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து யூபிஎஸ், இந்த பக்கம் வாஷிங் மிஷின், இந்த ப்ரொவிஷன்லாம் இருக்குது. இந்த இடம் ஸ்பெஷல் சிஎன்சி கட்டிங் பண்ணியிருக்காங்க வித் லைட். ஸோ இதுதான் மாடிப்படி ஏறி போகிற இடம். மாடிப்படியில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங் இருக்குது. அங்கே வந்து இன்னொரு ஜன்னல் இருக்குது காற்று வெளிச்சத்துக்காக. ஸோ மாடிப்படி பக்கத்தில் இருக்கிற சின்ன ஸ்பேஸ் வந்து ஒரு மினி ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாஸ்டர் பெட்ரூம் மேலே வித் ஃபுல் வுட் ஒர்க் அண்ட் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட். ஸோ டாய்லெட் வந்து டக்ட் அவே பிஹைண்ட் த டோர். ஸோ டோரை எடுத்தீங்கன்னா டாய்லெட் புலப்படும். இது கொஞ்சம் பெரிய டாய்லெட். வெளில இருக்கிற ஸ்பேஸ் வந்து எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு கெஸ்ட் பெட்ரூம். இதான் இருக்கிற சின்ன பெட்ரூம், 12x10. எல்லா இடத்துலையும் நிறைய விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இன்டீரியர்ஸும் பண்ணியிருக்காங்க வித் லாஃப்ட். இந்த ஹவுஸோட இன்ஃபார்மல் லிவிங் ஸ்பேஸ் இது மாடியில் இருக்குது. அந்த 2 பெட்ரூமையும் கனெக்ட் பண்ணுற ஸ்பேஸ். ஸோ இதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு செமி டெரஸ், ஓப்பன் டெரஸ். ஸோ இந்த டெரஸ் எல்லாத்துலேயுமே கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கு ஒரு தனி கல்லும் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இது வந்து சர்வன்ட் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட டோட்டல் பட்ஜெட் வந்து 60 lakhs, ஆல் இன்க்ளூசிவ். G+1. இதுக்கு மேலே வந்து ஓப்பன் டெரஸ் வித் டேங்க். இங்கேயுமே கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க.
டேங்குக்கு கீழே வாட்டர் சாஃப்ட்னர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. டுவல் டேங்க்கு பாலார் கனெக்ஷன் வந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டோட ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இவர் தான் பாலாஜி சார், இந்த வீட்டோட ஓனர். ஹாய் சொல்லுங்கள் பாலாஜி சார். ஹாய். இவர் வந்து எனக்கு சீனியராக இருந்தாலும் என்னுடைய நண்பர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த வீடு வந்து பயங்கரமாக தேடி பில்டர்லாம் பிடிச்சி கட்டினோம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, நீங்கள் நினச்ச மாதிரி வீடு வந்திருக்கா? நினைச்சதுக்கு மேலேயே வந்திருக்கு, பிரமாதமாக வந்து. ஓகே, பில்டர் கூட எப்படி போச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பு? 1 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இருந்தாலும் இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு சின்ன விரிசல் கூட இல்லை. ஆமாம், வெரி குட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். நானும் நிறைய தடவை அந்த பில்டர்கிட்ட பேசியிருக்கேன். ஹி வாஸ் a வெரி குட் பில்டர். ஓகே, இப்போ பட்ஜெட் வந்து எப்படி போச்சு உங்களுக்கு? நீங்கள் நினச்ச மாதிரியே பட்ஜெட் வந்துருச்சு. கரெக்டாக என்ன பட்ஜெட் போட்டாரோ அதுலேயே முடிஞ்சிருச்சு. எக்ஸப்ட் வாட் எவர் வி ஆர் ஆஸ்கிங் எக்ஸ்ட்ரா. இப்போ சப்போஸ் டைல்ஸில் அவர் ஒரு ரேட்டு கொடுக்குறாரு, நம்ம ஒரு டைல் செலக்ட் பண்ணுறோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம பே பண்ண வேண்டியது இருந்துரு. இந்த 1 வருஷத்துல இந்த எஸ்கலேஷன் எது இருந்தாலும் நம்ம மேலே லோட் பண்ணலை. அதுக்கப்புறமா அதை கூடு இதை கூடுன்னு பிடுங்கி எடுக்கிறதும் கிடையாது. என்ன வேணுமோ அந்த சமயத்துக்கு மெட்டீரியலுக்கு காசை வாங்கிப்பாரு, மெட்டீரியல் வாங்குவார், கட்டிக்கிட்டே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. நமக்கும் ஸ்ட்ரெயினே இல்லை ஃபைனான்ஷியலி. ஸோ வெரி குட் ஜேர்னி. ஓகே, டோட்டலாக எவ்வளோ சார் ஆச்சு உங்களுக்கு இந்த வீடு கட்டுறது? சார் அரௌண்ட் நாங்கள் பிளான் பண்ணது வந்து 53. ஓகே, அப்புறமா கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு மேலே பில்டிங் ஏரியா, அதனால ஒரு 56 ஆச்சு அவர் போட்ட எஸ்டிமேட்டு. அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. நான் சொன்ன ஒரு சில எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதுனால ஒரு அரௌண்ட் 60க்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் யூ ஆர் வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. கிரகப்பிரவேசம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் கோயிங் டு செட்டில் இன் யுவர் நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். ஆமாம், தமிழ் இன்ஃபோபீடியா சார்பாக உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். ஷுவர், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால மட்டும் இல்லை, he gives very good inputs. I have heard from so many people. தொடர்ந்து பாருங்க, நமக்கு ஒன்றும் செலவு கிடையாது தொடர்ந்து பார்க்கறது இல்லை. டேக் கேர். தேங்க்யூ பாலாஜி சார்.